அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் துர்கா. எனக்கு தற்போது 27 வயது ஆகிறது. 2 குழந்தைகளும் உள்ளது. எனக்கு 16 வயது இருக்கும்போதே என்னுடைய பெற்றோர்கள் என்னை திருமணம் செய்து கொடுத்துவிட்டனர். நான் பார்க்க நல்ல சிவப்பாக அழகாக இருப்பேன். ஆனால் என்னுடைய கணவனோ கருப்பாக இருப்பார். எனக்கு அவரை சுத்தமாக பிடிக்காது. என்னுடைய போதாத காலம் என்னுடைய குடும்பத்துடைய சூழ்நிலை அவருக்கு நான் வாக்கப்பட்டுவிட்டேன். என்னுடைய குடும்ப சூழ்நிலையை அவருக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு என் கணவன் என்னை திருமணம் செய்து கொண்டு என் வாழ்க்கையவே அழித்துவிட்டார். நாட்கள் செல்ல செல்ல இந்த விஷயத்தை நான் என் கணவனிடம் ஓப்பனாகவே சொல்லிவிட்டேன். உங்களுடைய நிறத்தாலேயே உங்களை எனக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. என்னுடைய வாழ்க்கையவே நீங்கள் சீரழித்து விட்டீர்கள். என்னுடைய வறுமையை நீங்கள் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் அழித்து விட்டீர்கள் என நான் அடிக்கடி என் கணவனிடம் சண்டையிடுவதும் வழக்கம். நான் அடிக்கடி அவருடைய நிறத்தை குறித்து அவரை நான் குத்தி காட்டுவதும் உண்டு. என்னுடைய அழகுக்கும் என்னுடைய பேரழகுக்கும் நான் எப்பேற்பட்டவனுக்கு வாக்கப்பட்டு எப்படி வாழ வேண்டியவன் என்னுடைய வறுமையின் காரணமாக உங்களுக்கு வாக்கப்பட்டு நான் சீரழிந்து கொண்டிருக்கிறேன் என அடிக்கடி நான் அவரிடம் சண்டையிட்டு வந்தேன். ஒரு கட்டத்தில் என்னை நீங்கள் விவாகரத்தை செய்து விடுங்கள் என என் கணவனிடம் நான் நேரடியாகவே சொல்லிவிட்டேன். அவரை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு கடுமையான மனவளர்ச்சியும் ஏற்பட்டது. அதனால் நான் அவருடன் தாம்பத்திய உறவில் கூட ஈடுபடுவதை நிறுத்திவிட்டேன். என் கணவன் என்னை தொட்டு பல வருடங்கள் ஆகிறது. நானும் அவரிடம் அடிக்கடி விவாகரத்தை கேட்டுக் கொண்டிருந்தாலும் அவர் விவாகரத்தை கொடுக்க மனமில்லை. காரணம், நாங்க இருவரும் பிரிந்துவிட்டால் குழந்தைகளுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் பாதிக்கப்படும் என்பதால் அவர் குழந்தைகளுக்காக பொறுத்து என்னுடன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அவர்தான் பொறுத்து என்னுடன் வாழ்ந்தாலும் கூட எனக்கு அவருடன் வாழ சுத்தமாக பிடிக்காததால் நான் தினமும் அவருடன் சண்டையிட்டு கொண்டுதான் இருக்கிறேன். எனக்கு ஒரு கெட்ட பழக்கமும் உண்டு. அதாவது, என் வீட்டில் என்னதான் பாத்ரூம் வசதிகள் இருந்தாலும் கூட கொல்லையில் திறந்த வெளியில் குளிப்பதுதான் எனக்கு மிகவும் பிடித்திருக்கும். என் கணவன் வேலைக்கு சென்றதுமே கதவை எல்லாம் தாப்பால் போட்டுவிட்டு நான் கொல்லைக்கு சென்று ஆடை இல்லாமல் நிர்வாணமாக குளித்துவிட்டு வருவதை நான் வழக்கமாக வைத்திருக்கிறேன். அப்படி குளிக்கும் போதெல்லாம் நான் ஹாயாக ஒரு பாடலை பாடிக்கொண்டு குளிப்பதை வழக்கமாக வைத்திருந்தேன். சில நேரங்களில் நான் குளிக்கும் போது டான்ஸும் கூட ஆடுவேன். அப்படித்தான் ஒரு நாள் நான் எதர்ச்சியாக குளித்துக் கொண்டிருக்கும்போது திடீரென பக்கத்து வீட்டு மாடியில் யாரோ டக்கு என்று மறைவதை நான் பார்த்தேன். எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. யாரோ மாடியிலிருந்து என்னை பார்த்துவிட்டார்கள் என்பது எனக்கு தெரிந்துவிட்டது. மறைந்தது யாராக இருக்கும் என்ற சந்தேகமும் எனக்கு வந்தது. அதனால் நான் சுவர் மறைவில் ஒளிந்து கொண்டு மாடியவே கவனித்தேன். மறைந்திருந்த அந்த உருவம் மெதுவாக அப்போது வெளியே வந்தது. நான் குளிக்கும் இடத்தை அது நோட்டமிட்டது. அது வேறு யாருமல்ல, பக்கத்து வீட்டில் இருந்த அங்கிள். அவருக்கு வயது சுமார் 45 இருக்கும். நான் மறைந்திருந்தே அவர் என்ன செய்கிறார் என்பதை நானும் கவனித்துக் கொண்டிருந்தேன். பாவம், நான் குளிக்கும் இடத்தை ஏக்கமாக பார்த்து கொண்டே இருந்தார். எத்தனை நாட்களாக நான் குளிப்பதை அவர் பார்த்து கொண்டிருக்கிறாரோ எனக்கு தெரியவில்லை. அவரோ பயந்துதான் 5 நிமிடங்கள் மறைவதும் தோன்றுவதுமாக இருந்தார். நான் சுவருக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு அவர் என்னதான் செய்கிறார் பார்த்துவிட வேண்டும் என நான் ஒரு முடிவோடு அவரையே நான் பார்த்து கொண்டிருந்தேன். கொஞ்சம் நேரம் தேடியவர் அதன் பிறகு சென்றுவிட்டார். அப்போதுதான் எனக்கு ஒரு விஷயமே புரிந்தது. அவர் தினமும் நான் குளிப்பதை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறார் என்று. அது மட்டுமல்ல, அவருடைய மனைவியும் சில வருடங்களுக்கு முன்புதான் இறந்துவிட்டார். அதனால் அவர் மட்டும் தற்போது தனிமையில் வாழ்ந்து வருகிறார். அந்த இயக்கத்தின் காரணமாகத்தான் அவர் என்னை தினமும் மாடியிலிருந்து பார்த்து ரசித்து வந்தார் என்பதையும் என்னால் உணர முடிந்தது. அவர் ரொம்ப அழகாக கலராகவும் இருப்பார். அவர் என்னுடைய பக்கத்து வீட்டில் வசித்து
வந்தாலும் கூட எனக்கு இதுவரை அவர் மீது இது போன்ற எந்தவிதமான ஆசையும் வந்தது இல்லை. ஆனால் என்னை அவர் இதுபோல் பார்த்து கொண்டிருக்கிறார் என்று எனக்கு தெரிந்த பிறகு அவர் மீது நானும் ஆசைப்பட்டேன். எனக்கும் என்னுடைய கணவனை சுத்தமாக பிடிக்காது. குறிப்பாக அவருடைய கருப்பான நிறம். அதனாலேயே நான் அவருடன் அடிக்கடி சண்டையிட்டும் வந்தேன். எனக்கு பக்கத்து வீட்டு அங்கள் போல நல்ல சிவப்பாக கலராக இருக்கக்கூடிய ஒருவர்தான் கணவனாக வரவேண்டும் என நான் ஆசைப்பட்டும் இருந்தேன். தற்போது நான் எப்படி எல்லாம் ஆசைப்பட்டேனோ அப்படித்தான் அந்த பக்கத்து வீட்டு அங்கிலும் இருந்தார். அதனால் என்னையே அறியாமல் அவர் மீது எனக்கு ஒரு ஈர்ப்பும் ஏற்பட்டது. அப்போதுதான் நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். இனி பக்கத்து வீட்டு அங்களுக்கு நாம் தினமும் தரிசனம் கொடுக்க வேண்டும் என்றும் அவர் மாடியில் நின்று பார்ப்பதை கவனிக்காதது போல நாம் அவருடைய உணர்வுகளை தூண்டிவிட வேண்டும் எனவும் நான் முடிவு செய்தேன். அதன் பிறகு தினமும் நான் எப்போதும் குளிப்பது போல தினமும் நான் குளிக்கவும் ஆரம்பித்தேன். அதேபோல பக்கத்து வீட்டாங்கள் மாடியில் வந்து நான் குளிப்பதை பார்க்கிறாரா இல்லையா என்பதை ஓரக் கண்ணால் நானும் பார்த்து அதனை நான் உறுதி செய்தும் கொள்வேன். அடிக்கடி அவர் என்னை பார்த்து ரசிக்க வேண்டும் என்பதற்காக நான் என்னுடைய முழு உடம்பையும் அவர் சுதந்திரமாக காணும்படியும் அவர் முன்பு நிற்பேன். நான் அவரை கவனிக்காதது போல நான் குளித்துக் கொண்டும் இருப்பேன். அவரும் என்னை பார்க்க வேண்டும் என்பதற்காக தினமும் மாடிக்கு வருவதையும் வழக்கமாக்கிக் கொண்டார். நாட்கள் செல்ல செல்ல எவ்வளவு நாள்தான் நான் இப்படியே அவருக்கு தரிசனம் காட்டுவது? அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டாமா என முடிவு செய்தேன். ஒரு நாள் நான் எப்போதும் குளிப்பது போலவே குளித்துக் கொண்டிருந்தேன். அவரும் என்னை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தார். அப்போது திடீரென நான் அவரை கவனிப்பது போல அவரை நான் கவனித்தேன். அவர் நான் திடீரென பார்த்ததுமே அவர் அதிர்ச்சியாகி அவர் மறையக்கூட இல்லை. என்னை பார்த்ததும் அவர் அதிர்ச்சியில் அப்படியே மாடியில் நின்றுவிட்டார். தப்பிக்க வழியின்றி அவர் என்னிடம் கையும் களவுமாக மாட்டிக்கொண்டார். அப்போது நான் இதனால் அவர் அதிர்ச்சியில் உறைந்து அசைவின்றி அப்படியே நின்றார். நான் அவரிடம் சைகை செய்தேன். நான் இப்போது மாடிக்க வருகிறேன். நீங்களும் அங்கே நிற்கும்படியும் கூறினேன். அவரும் வேறு வழியின்றி சரி என தலையாட்டினார். அதன் பிறகு நானும் என்னுடைய உடைகளை எல்லாம் அணிந்து கொண்டு எங்களுடைய வீட்டின் மாடிக்கு நான் போனேன். அங்கே வீட்டின் மாடியிலிருந்து எங்கள் வீட்டு மாடிக்கு ஈஸியாக வந்துவிடலாம். அங்கே பக்கத்து வீட்டு மாடியில் நிலை கொள்ளாமல் அங்குமிங்கும் நடந்து கொண்டிருந்தார். நான் அவரை எங்களுடைய வீட்டு மாடிக்கு வருமாறு நான் அழைத்தேன். அவரும் பதட்டத்துடன் என் அருகில் வந்தார். எத்தனை நாட்களாக இது நடக்கிறது என்று நானும் அதட்டினேன். அவரோ ஒரே ஒரு மாசம்தான். நான் எதர்ச்சியாக ஒரு நாள் உன்னுடைய வீட்டின் மாடிக்கு வந்தேன். அப்போது நீ குளிப்பதை நான் பார்த்தேன். அதில் நான் மயங்கிவிட்டேன். அதன் பிறகு நான் தினமும் ஒரு மாதமாக நான் தினமும் வந்து நீ குளிப்பதை ரசித்துக் கொண்டிருக்கிறேன் என என்னிடம் சொன்னார். அப்போது நான் கோபப்படுவது போல அதட்டுவது போல உங்களுடைய வயதுக்கு இது தப்பில்லையா என்று நான் கேட்டேன். அப்போது அவரோ நான் ஆரம்பத்தில் இது தப்புதான் என்பதை நான் உணர்ந்தேன். ஆனால் உன்னுடைய அழகையும் நீ குளிக்கிறதையும் பார்த்துட்டு என்னால என்னுடைய உணர்வுகளை அடக்க முடியல என்று சொன்னார். இவர் சொன்னதும் எனக்கே பெருமையாக இருந்தது. சரி சரி யாரும் பார்க்கிறதுக்குள்ள என்னோட வாங்க என்று எங்களுடைய வீட்டு மாடி வழியாகவே அவரை என்னுடைய வீட்டுக்கு ஹாலுக்கு அழைத்து வந்தேன். அவரோ பதட்டமாக இருந்தார். அப்போது நானும் பயப்படாதீங்க, சாயங்காலம்தான் என் கணவன் 7 மணிக்குதான் வீட்டுக்கே வருவாரு. வேலைக்கு போயிட்டாரு. அதனால தைரியமா இருங்க, பதட்டப்படாதீங்க. நீங்க பாக்கறத நானும் ஒரு மாசமா பார்த்துக்கிட்டேதான் இருக்கிறேன். நீங்க என்ன தினமும் ரசிக்கிறதையும் நான் பார்த்து எனக்குள்ள ரசிச்சுட்டேதான் இருக்கேன். எனக்கும் உங்கள் மேல ஆசை இருக்கு. எனக்கும் உங்களை பிடிக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தைதான் சொன்னேன். உடனே அவரு என் மேல பாஞ்சிட்டாரு. என்ன அப்படியே சோபால தள்ளிவிட்டு என் மேல அவர் படுத்தாரு. அவரு தினமும் என்னை பார்த்து ரசிச்சுட்டு இருந்திருக்காரு.
அவருடைய மனைவியும் பிரிஞ்சதால அவர் பல நாட்களாக தன்னுடைய உணர்வுகளையும் கட்டுப்படுத்த முடியாம இயக்கத்துல இருந்திருக்காரு. நானும் சம்மதம் தெரிவிச்சதுமே நேரத்தை வீணடிக்க கூடாதுன்னு கணகணன்னு அவருடைய வேலையே ஆரம்பிச்சிட்டாரு. என்னுடைய டிரஸ்ஸை எல்லாம் வேகமாக கலட்ட ஆரம்பிச்சாரு. எனக்கு ஏற்கனவே என் கணவனை பிடிக்காது. குறிப்பா அவருடைய கருப்பான நிறம். ஆனா அங்கிளுக்கு 45 வயசு ஆனாலும், அதாவது என்னைவிட 20 வயசு அதிகமானாலும் அவர் பார்க்க நல்ல சிகப்பாக கலரா அழகா இருப்பாரு. அதனால நான் பார்க்கல. அவருடைய நிறத்தைதான் நான் பார்த்தேன். எனக்கும் அவரை பிடிச்சிருந்தது. அவரும் அவருடைய மனைவி இல்லாம தனிமையில்தான் வாழ்ந்துட்டு வராரு. அதனால நானும் கூடிய சீக்கிரத்துல என்னுடைய கணவரை பிரிந்து அங்கிளை திருமணம் செஞ்சுக்கலாம்னு ஒரு முடிவோடுதான் இருந்தேன். அதனால அவர் என் மீது பாஞ்சதுமே நான் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்க ஆரம்பிச்சேன். அதுவும் சந்தோஷமா. அதன் பிறகு எங்களுக்குள்ள என்னெல்லாம் நடக்கணுமோ அதெல்லாம் நடந்துச்சு. அதன் பல நாட்களாக நானும் என் கணவரை பிரிஞ்சி, அதாவது கணவனோடு இருந்தாலும் கூட அவரோட எந்தவிதமான தொடர்பும் இல்லாமல் இருந்த எனக்கு பல நாட்களுக்குப் பிறகு கொஞ்சம் சந்தோஷமும் கிடைச்சது. அதனால நானும் கொஞ்சம் அதை அனுபவிச்சுக்கிட்டேன். அதன் பிறகுதான் நான் ஒரு திட்டத்தை வகுத்தேன். என் கணவனோட வாழறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அதே சமயத்துல நான் என் கணவன் கிட்ட எத்தனையோ முறை விவாரத்தை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி பலமுறை கேட்டும் கூட என் கணவன் குழந்தைகளுக்காக விவாரத்தை கொடுக்க மறுத்துட்டாரு. நான் என்னதான் அவரோட சண்டையிட்டு அவரை அசிங்கப்படுத்தினாலும் கேவலப்படுத்தினாலும் அவருடைய நிறத்தை சொல்லி குத்தி காட்டினாலும் பல வழிகள அவருக்கு நான் இடையூறை ஏற்படுத்தினாலும் கூட அவர் குழந்தைகளுக்காக அதையெல்லாம் பொறுத்துக்கிட்டே போனாரு. எனக்கும் அவரு கடைசி வரைக்கும் விவாரத்தை கொடுக்க கூடாது என்ற ஒரு முடிவுலதான் இருந்தாரு. ஆனா எனக்கோ நம்ம ஒரு வேறவரை வாழ்க்கையே அமைச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் இனத்துலதான் இருந்தேன். இப்போ பக்கத்து வீட்டு அங்கிளோட எனக்கும் ஒரு தொடர்பு ஏற்பட்டுச்சு. அவரோட நான் தனிமையிலும் இருந்தாச்சு. அவரால என்னுடைய உடல் தேவையையும் பூர்த்தி செய்ய முடியா அளவுக்கு அவருடைய உடல் வலிமை இருக்கு அப்படிங்கிறதையும் நான் உறுதி செஞ்சுக்கிட்டேன். அதனால கூடிய சீக்கிரத்திலேயே என் கணவரை பிரிஞ்சு அவரை நான் திருமணம் செஞ்சு கொள்ளணும் முடிவு பண்ணேன். ஆனா என் கணவன் எனக்கு விவாரத்தை கொடுக்க மாட்டாருங்கிறது தெரிஞ்சதால நான் அவரை கொலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கே வந்துட்டேன். அதுக்கு அங்கிளும் அதற்கு சரின்னு ஒத்துக்கலை. அதுக்காக நான் அவரோட அடிக்கடி தனிமையில் இருந்து அவருக்கு என் மீது மோகத்தை அதிகரிச்சு நான் இல்லாத ஒரு வாழ்க்கையே அவரால வாழ முடியாது அப்படிங்கிற இடத்துக்கு அவரை கொண்டு வரணும்னு நான் முடிவு பண்ணேன். அதன் பிறகு நான் என் கணவன் வேலைக்கு சென்ற பிறகு அவரை நான் வீட்டுக்கு அழைத்து அவரோட நான் உல்லாசமாக இருக்க ஆரம்பிச்சேன். அடிக்கடி அவரை நான் வீட்டுக்கு அழைத்து அவர் எப்படி எல்லாம் தன் மனைவியோட இருக்கணும்னு ஆசைப்பட்டாரு அப்படிங்கிறத கேட்டு அவருக்கு எப்படி எல்லாம் இருக்கணும் பிடிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அது மாதிரி நான் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்க ஆரம்பிச்சேன். நாட்கள் சில நான் இல்லாத ஒரு வாழ்க்கையே அவரால நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு அந்த அங்கிள என்னுடைய கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்துட்டேன். அதன் பிறகுதான் நான் என்னுடைய திட்டத்தையே அவர்கிட்ட சொன்னேன். என்னோட அங்கிளுக்கு எனக்கு என் கணவனை பிடிக்காது அப்படிங்கிறதும் கணவன் கருப்பாக இருக்கறதால நானும் அவரும் அடிக்கடி சண்டை போட்டு வரோம் அப்படிங்கிற விஷயத்தையும் எதையுமே நான் அவர்கிட்ட சொல்லல. ஏன்னா அவர்கிட்ட சொன்னா நான் இதுக்காகதான் அவரோட பழகுறேன் அப்படிங்கிறத அவரு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி அவரு வேற ஏதாவது ஒரு பிளான போட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என் கணவனுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை நான் அவர்கிட்ட ஒரு நாள் கூட சொன்னதும் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமா அவரை நான் என்னுடைய வழிக்கும் கொண்டு வந்தேன். ஒரு கட்டத்துல இந்த விஷயம் என் கணவனுக்கு என் மீது சந்தேகம் வந்துட்டு அவர் அடிக்கடி சந்தேகப்பட்டு என்னோட சண்டை போட்டுட்டு இருக்காரு. எப்படியோ ஒரு நாள் நம்ம விஷயம் அவருக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா நம்மள பிரிச்சிருவாரு.
இந்த வீட்டை காலி பண்ணிட்டு வேற ஏதாவது ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருவாரு. அப்படி போயிட்டா நாங்களும் நீயும் இந்த மாதிரி சந்தோஷமாக இருக்க முடியாது. நாம கடைசி வரைக்கும் இப்படியே சந்தோஷமாக இருக்கணும்னா இதுக்கு இடையரா இருக்கக்கூடிய என்னுடைய கணவரை போட்டுதல்தான் ஒரே வழி அப்படின்னு சொல்லி ஒரு நாள் நானும் அவரும் தனிமையில் இருக்கும்போது அவருடைய காதுல இதை ஊதி வச்சேன். உடனே அவரு உன் கணவனுக்கு நம்ம விஷயம் தெரிஞ்சுச்சுன்னா நம்மள கண்டிப்பா அவரு பிரிச்சிருவாரு. அதனால அவரை நாம முன்னாடியே நம்ம கொன்றரலாம். யாருக்கும் எந்தவிதமான சந்தேகமும் வராது. நாம விஷயம் அவருக்கு தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை பண்ணுவாரு. அதுக்கப்புறம் நம்ம அவளை கொலை பண்ணோம்னா நாம தான் கொலை செஞ்சோம் அப்படின்னு நாமளும் போலீஸ் கிட்ட மாட்டிப்போம். அதனால நம்ம விஷயம் அவருக்கு தெரியறதுக்கு முன்னாடியே அவருடைய கதையை முடிச்சிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டு ஆண்களும் என்னுடைய கணவரை கொலை செய்ய ஓகே சொல்லிட்டாரு. எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பல நாட்களாக நான் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்டேனோ அதுக்கான ஒரு வழி பிறந்துருச்சுன்னு நானும் சந்தோஷப்பட்டேன். அதன் பிறகு நாம எப்படி அவரை கொலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி நானும் அங்கிலும் திட்டமிட்டோம். அப்பதான் அங்கில் சொன்னாரு, நான் என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தனை நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். அவனுக்கு ஏதாவது அவனுக்கு பணம் தேவை, யாருக்கு பணம் தேவைப்படுதோ அவனுக்கு நான் பணம் கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம திட்டத்துக்குள்ள அவனையும் நான் சேர்த்துக்கிறேன். நைட்டு உன்னுடைய கணவனுக்கு நைட் உன் கணவன் தூங்குன பிறகு நானும் என்னுடைய ஃப்ரெண்டும் உன்னுடைய வீட்டுக்கு வரோம். நீ மாடி கதவை திறந்து வை. நாங்க வீட்டுக்குள்ள வந்து உன்னுடைய கணவனை கொலை செஞ்சுட்டு அவனை சரமரியா அடிச்சு கொலை செஞ்சறோம். அதன் பிறகு வீட்ல கொள்ளை நடந்தது போல ஒரு செட்டப் பண்றோம். நீயும் வந்து கத்தி கதறி கூச்சலிட்டு கொள்ளையர்கள் வந்து திடீரென உன்னையும் உன்னுடைய கணவனையும் அடிச்சு போட்டுட்டு வீட்டுல இருந்த நகைகள் எல்லாம் கொள்ளை அடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி ஒரு நாடகமாடு. அதன் பிறகு அப்படி இப்படின்னு போலீசார் கொள்ளைகளை கண்டுபிடிக்கிற சாக்குல இந்த கொஞ்ச நாள் தேடுவாங்க. அதன் பிறகு இந்த கேஸையும் கிடப்புல போட்டுருவாங்க. அதன் பிறகு நீயும் நானும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கொள்ளை சம்பவத்துல என்னுடைய கணவனை கொலை செய்யறதுக்காக ஒரு நாங்க திட்டமிட்டோம். அதை இப்படி நானும் சரின்னு சொல்லிட்டு சம்பவத்தன்று எங்குடைய திட்டத்தை அரங்கேற்ற நாங்க தீர்மானிச்சோம். அவருடைய அங்கிளும் அவருடைய நண்பரை கூட்டிட்டு சேர்ந்துகிட்டாரு. சம்பவத்தன்று நாங்க திட்டத்தின்படியே நான் ஆடிய கதவை திறந்து வச்சிருந்தேன். நள்ளிரவு ஒரு மணி அளவுல அங்கிலும் அவருடைய நண்பரும் என்னுடைய வீட்டுக்குள்ள வந்தாங்க. என் கணவன் நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்தாரு. அப்ப ஒரு கூர்மையான ஒரு ஆயுதத்தால ஓங்கி என் கணவரின் தலையில ஒரே ஒரு அடிதான் ஓங்கி அடிச்சாரு. அந்த ஒரு அடியிலேயே என் கணவன் சுருண்டு துடித்து பரிதாபமாக இறந்துட்டாரு. என் கணவன் இறந்துட்டார் அப்படிங்கிறத நாங்க உறுதி செஞ்சிட்டோம். அதன் பிறகு எப்படி மக்களையும் போலீசாரையும் நம்ப வைக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சோம். அப்பதான் என்ன ஒரு பக்கத்து அறையில கொண்டு போய் 2 பேரும் கை கால்களை கட்டி வாயில துணியை திணிச்சிட்டு வீட்டுல இருந்த நகைகளை எல்லாம் கொள்ளை அடிச்சிட்டு போன மாதிரி ஒரு பிளான் பண்ணோம். அதே மாதிரி என்னை கொண்டு வந்து பக்கத்தாரையில போட்டு ரொம்ப டேட்டாக கெட்டாம மெதுவா கை கெட்டெல்லாம் அவுக்குற அளவுக்கு கொஞ்சம் மெதுவாவே கெட்டி விட்டுட்டு வீட்டெல்லாம் பூட்டிட்டு நைஸாக அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போயிட்டாங்க. அதன் பிறகு நான் வந்து எல்லாரும் போனத உறுதி செஞ்சுக்கிட்டு நான் கத்தி கூச்சல்ட்டேன். காப்பாத்துங்க 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 அப்படின்னு சொல்லி கத்தி கூச்சல்ட்டேன். அதுக்கப்புறம் அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் ஓடி வந்து கதவை உடைச்சிட்டு உள்ள வந்தாங்க. அப்போ நான் என்னோட இன்னொரு அறையில வச்சு என்ன போட்டி இருந்தாங்கல்ல அந்த கதவையும் வந்து திறந்து விட்டாங்க. அப்பதான் நான் வந்து எல்லாருக்கிட்டையும் சொன்னேன், கொள்ளையர்கள் வந்தாங்க, என்ன ஒரு அறையில வச்சு பூட்டுனாங்க, என் கணவனை வேற ஒரு அறை வச்சு பூட்டுனாங்க, அவரு இப்ப எங்க இருக்காருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி மற்றொரு அறைக்கு அவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு போனேன்.
அங்க போனதுமே என் கணவன் வந்து இறந்து கிடந்ததை பார்த்து நான் கதறி அழுது கூச்சலிட்டு துடி துடிச்சேன். என்னுடைய நடிப்பை பார்த்து எல்லாருமே வந்து உண்மைன்னு நம்பிட்டாங்க. அதன் பிறகு இந்த கொள்ளை சம்பவத்தால ஒரு கொலை நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை போலீசாருக்கு தெரியப்படுத்துனாங்க. போலீசாரும் உடனடியாக வீட்டுக்கு வந்தாங்க. என்னுடைய காதலனும் அவருடைய நண்பரும் கொள்ளை நடந்தது போல அலமாரியில் இருந்த துணிகள் எல்லாத்தையும் வீடு முழுவதும் சிதற அடிச்சுக்கிட்டு கொள்ளை நடந்தது போல ஒரு செட்டப் செஞ்சுட்டு தான் போயிருந்தாங்க. போலீசாரும் வீட்டுக்கு வந்ததுமே என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு கேட்டாங்க. அப்போ 2 கொள்ளையர்கள் வந்தாங்க. அப்போ கத்தி உள்ளிட்ட பல ஆயுதங்களை வச்சிருந்தாங்க. கத்தனா உன் புருஷனை கொன்னுடுவோம் அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டுனாங்க. என்ன அந்த அறைக்குள்ள கூட்டிட்டு போனாங்க. பீரோ எல்லாம் திறக்க சொன்னாங்க. நானும் திறந்தேன். அப்புறம் என்ன வந்து கை கால்களை எல்லாம் கெட்டி போட்டுட்டு வீட்டில இருந்த நகை ரூபாய் நகையும் 1,00,000 ரூபாய் பணத்தையும் கொள்ளை அடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னேன். என்னுடைய கணவனை பக்கத்து அறையில கொண்டு போய் பூட்டி வச்சிட்டாங்க. என்ன வேற ஒரு அறையில வந்து போட்டி வச்சிருந்தாங்க. அதன் பிறகு நான் எப்படியோ கஷ்டப்பட்டு கெட்டி இருந்த துண்டெல்லாம் கயிறை எல்லாம் அவுத்து கத்தி கோச்சிலிட்டுதான் அக்கம் பக்கத்துல உள்ளவங்களெல்லாம் நான் உதவிக்கு கூப்பிட்டேன். அவங்க வந்துதான் என்ன வந்து ஹெல்ப் பண்ணி இந்த வீட்டு டோர் கதவெல்லாம் திறந்துவிட்டு என்னையும் காப்பாத்துனாங்க. வெளிய வந்து பார்த்தா என் புருஷன் வந்து இப்படி ஒரு நிலைமையில இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நானும் போலீசார் கிட்ட சொன்னேன். என்னதான் இது போலீசார்கள் கிட்ட நான் சொன்ன விஷயத்தை கூட மத்தவங்க நம்பினாலும் இதை போலீசார் வந்து நம்பல. காரணம் போலீசார் வந்து உண்மையிலேயே கொள்ளை நடந்த பல வீடுகளுக்கு எல்லாம் போயிருப்பாங்க. அப்ப உண்மையிலேயே ஒரு கொள்ளை நடந்தா அந்த வீடு எப்படி இருக்குங்கிறது போலீசாருக்கு தெரியும். இந்த எங்க வீட்டுக்கு வந்ததுமே இது கொள்ளை நடந்தது இல்லை, இது வந்து செட்டப் செஞ்ச விஷயம்தான் அப்படிங்கிறத போலீசார்களுக்கு சந்தேகம் வந்துச்சு. அது மட்டுமில்ல, தடய நிபுணர்கள் எல்லாம் வரவச்சு அவங்க எல்லாருமே வந்து கைரேகை எல்லாமே எடுத்துட்டு அவங்களும் இதே விஷயத்தை தான் போலீசார் கிட்ட சொல்லிருக்காங்க. இதை பார்த்தா கொள்ளை நடந்த மாதிரி தெரியல. இவங்களே ஏதோ பண்ண மாதிரி தெரியுது. அதனால இந்த பொண்ணு காணாம போனதாக சொன்ன நகைகளை கூட வீட்லதான் இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த பொண்ணுதான் எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்கோம். வீடு ஃபுல்லா நீங்க சோதனை பண்ணீங்கன்னா கண்டிப்பா அந்த நகையும் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தடைவரர்கள் சொல்ல உடனே போலீசாரும் அதற்கான வேலைகளை ஆரம்பிச்சாங்க. வீடு முழுவதும் தேட ஆரம்பிச்சாங்க. அப்படி தேட ஆரம்பிச்சதுமே நான் ஒளிச்சு வச்சிருந்த நகையையும் பணத்தையும் போலீசார் கண்டுபிடிச்சிட்டாங்க. என்னமா இது காணாம போயிடுச்சுன்னு சொன்னேன், நகை எல்லாம் திருடு போயிடுச்சுன்னு சொன்னேன், பணத்தை கொள்ளை அடிச்சிட்டாங்கன்னு சொன்னேன். எந்த நகை பணை எல்லாம் இங்க ஏன் வந்துச்சு, இங்க யாரு வச்சா அப்படின்னு சொல் லீ என்கிட்ட கிடுக்குப்படி விசாரணை மேற்கொண்டாங்க. அதன் பிறகு போலீசார் வந்து எங்க பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை எல்லாம் கைப்பற்றி ஆய்வு செஞ்சாங்க. அப்ப பார்க்கும்போது என்னுடைய வீட்டிலிருந்து யாருமே வெளியேயும் போகல. என்னுடைய வீட்டுக்கு யாரும் வரவே இல்லை. வீட்டுக்குள்ள யாரும் வரல. யாரும் போல அப்படின்னா யாரோ ஒரு 2 கொள்ளையர்கள் வந்தாங்க. உன் கணவனை அடிச்சு கொன்னாங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் யாரு? அந்த 2 பேரு யாரு? ஒருவேளை நீயே வந்து உன்னுடைய கணவனை அடிச்சு கொலை செஞ்சிட்டு கொள்ளை நாடகம் மறையினாலும் கூட உன்னை கட்டி போட்டது யாரு? உன் வாயில துணியை திணிச்சது யாரு? அப்படின்னு கெடுக்குப்படி கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சாங்க. ஒரு கட்டத்துல என்னுடைய செல்போன் எல்லாம் கைப்பற்றி போலீசார் ஆய்வு செஞ்சபோது நான் அடிக்கடி பக்கத்து வீட்டு அங்கிளோட பேசிய விஷயத்தையும் கண்டுபிடிச்சாங்க. சம்பவத்தன்று கூட நான் அவருக்கு போன் பண்ணி என்னுடைய வீட்டுக்கு அழைத்ததையும் போலீசார் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதன் பிறகு அங்கிளையும் போலீசார் கைது செஞ்சு தங்களுடைய பாணியில 2 பேரு கிட்டையும் கிடுக்கப்படி விசாரணை மேற்கொள்ள வேறு வழி இல்லாம நாங்க 2 பேருமே எங்குடைய குற்றத்தையும் ஒத்துக்கிட் தோம். அதன் பிறகு என்னுடைய இன்னொரு புறம் ஏற்கனவே வந்து என் கணவரின் உறவினர்கள் கிட்ட இது குறித்து போலீசார் வந்து விசாரிக்கும் போதே அவங்க இந்த ஒரு விஷயத்தை சொல்லி இருந்தாங்க.
ஏற்கனவே அந்த பெண் தன் கணவரிட அடிக்கடி வந்து சண்டை போட்டுக்கிட்டேதான் இருப்பா. அவளுக்கு தான் கலரா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கர்வம் இருந்துச்சு. என்னுடைய எங்க வீட்டு பிள்ளை வந்து கருப்பா இருக்கிறதால அடிக்கடி அவனுடைய நிறத்தை சொல்லி குத்தி காட்டுவா. அடிக்கடி தன்னை வந்து விவாரத்து பண்ணிருங்கன்னு சொல்லிட்டு கணவனோட சண்டை போட்டுட்டேதான் இருப்பா. ஆனா எங்க பையன் வந்து குழந்தைகளோட வாழ்க்கை கெட்டு பெறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ மனைவி என்னதான் சண்டை போட்டாலும் அசிங்கமா திட்டுனாலும் அவமானப்படுத்தினாலும் குழந்தைகளுக்காக அதை எல்லாம் பொறுத்துக்கிட்டே இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே போலீசார் கிட்ட வந்து என் கணவரின் உறவினர்கள் வந்து இந்த மாதிரி சொல்லி இருந்தாங்க. இதன் காரணமாகவும் போலீசாருக்கு என் மீது ஒரு சந்தேகம் இருந்தது. அதேபோல என்னுடைய கணவன் கூர்மையான ஆயுதத்தால கொலை செய்யப்பட்டிருக்காரு. ஒரே அடியில அவர் இறந்திருக்கார் அப்படின்னா ஏதோ ஒரு முன் விரோதம் காரணமாகத்தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கணும். இதை கொள்ளையர்கள் வந்து எதிர்ச்சியாக தாக்கி கொலை செஞ்ச மாதிரி தெரியல. திட்டமிட்டு அவர் சாகணும் அப்படிங்கறதுக்காகவே கூர்மையான ஆயுதத்தால அவர் தாக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு என்னுடைய கணவரின் உடலை பிரேத பரிசோதனை செஞ்ச போலீசார்களும் இந்த விஷயத்தை சொல்லிட்டாங்க. இதனால ஒரு புறம் குடும்பத்தார் சொன்ன விஷயம், இன்னொரு புறம் மருத்துவர்கள் சொன்ன இந்த விஷயத்தால போலீசாருக்கு என் மீது ஏற்கனவே சந்தேகமும் வந்திருந்துச்சு. அதன் பிறகு தடய நிபுணர்களும் வந்து இது கொள்ளை நடந்த வீடு மாதிரி தெரியல, இது இவங்களே செட்டப் பண்ண விஷயம்னும் இந்த வீட்டிலதான் அவங்க காணாம போன நகையை எங்கேயோ ஒளிச்சு வச்சிருப்பாங்க, தேடி பாத்தீங்கன்னா அது கூட கிடைக்கும்னு சொன்னதால போலீசார்கள் தேடி அதையும் கண்டுபிடிச்சதால அவங்க எல்லா பழிகளலையுமே என் மேலதான் வந்து சந்தேகம் பலமாக இருந்ததால போலீசார் என் மீது கிடுக்குப்பிடி விசாரணையை மேற்கொண்டு என் வாயாலேயே அனைத்து உண்மைகளையும் சொல்ல வச்சிட்டாங்க. தற்போது என்னுடைய கணவனை நான் கொலை செஞ்ச குற்றத்தில் காக பக்கத்து வீட்டு அங்கிளும் நானும் அவருடைய நண்பரும் சிறையில கம்மி எண்ணிக் கொண்டிருக்கோம்.